Greetings to you in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். God of wonders. அற்புதத்தின் தெய்வம். We have a God who does things wonderfully. நமக்கு ஒரு அற்புதம் செய்கிற அற்புத தெய்வம் உண்டு. While the Israelites were slaves in Egypt, எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த நாட்களில் it was Pharaoh who was enslaving them. பார்வோன் தான் அவர்களை அடிமைத்தனத்தில் வைத்திருந்தான். But God came up with a plan to bring a deliverer. தேவன் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். எப்படி என்று சொன்னால், இந்த எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில் கொண்டு வருவதற்கு God wanted to use Moses to bring them out of the slavery. இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு மோசேயை தேவன் அங்கே ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தார். And where did God brought up Moses? மோசேயை தேவன் எங்கே இருந்து கொண்டு வருகிறார்? எங்கே வளர்க்கிறார்? எங்கே வளர்க்கிறார்? He was brought up in the palace of Pharaoh. பார்வோனின் அரண்மனையில் தான் அங்கே மோசே வளர்ந்து வருகிறான். Pharaoh didn't know it is Moses who's going to come and stand against his kingdom and bring out the people out of slavery. பார்வோனுக்கு தெரியாது அன்று மோசே தன்னுடைய அரண்மனையில் வளருகிறவன் தான் அவனுக்கு எதிராக வந்து எகிப்து தேசத்து ஜனங்களை விடுவிக்க போகிறான் என்று. Sometimes when you and I look at our circumstances, it looks like as though if the enemy has an upper hand. நம்முடைய சூழ்நிலைகளை நாம் சில வேளைகளில் பார்க்கும் பொழுது அங்கே பிசாசு தலை தோங்கி நிற்கிறது போல காணப்படலாம். But let me tell you good news. It doesn't matter how the circumstance looks in your eyes, but God has a better plan for you and me. உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் கூறட்டும். நம்முடைய கண்களில் எப்படி தெரிகிறது என்பது இம்பார்ட்டன்ட் அல்ல. தேவனுடைய திட்டமும் தேவன் என்னத்தை பார்க்கிறார் என்பதுதான் நமக்கு காரியமாயிருக்கிறது. Hallelujah. Hallelujah. Pharaoh had a different plan, but God had a better plan for the people of Israel. பார்வோன் ஒரு வித்தியாசமான திட்டத்தை வைத்திருந்தான். ஆனால் தேவன் நமக்கு ஒரு நல்ல திட்டத்தையே எப்பொழுதும் வைத்திருக்கிறார். You know, God brought Moses in the very place where he was being trained as like a prince so that he can bring his people out. மோசே பார்வோனின் அரண்மனையிலே ஒரு இளவரசனை போல அங்க வளர்ந்து வந்து தன்னுடைய ஜனத்தை விடுவிக்கிறதுக்காக வளர்க்கப்பட்டு வருகிறான். Maybe the very place that you feel as you know is like an enemy for you, or the circumstances looks very negative to you, out of that very place, out of that very people, God can bring a solution for you. Hallelujah. God can bring a deliverer for you. Hallelujah. Hallelujah. நீங்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறீர்களோ, எந்த இடத்தில் வேலை செய்கிறீர்களோ, உங்களுடைய சூழ்நிலை எப்படி